தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-26 இன்னும் சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய எல்லோருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. என்னென்ன திட்டங்கள் எல்லாம் புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்றன, அதே போன்று தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கான என்னென்ன முயற்சிகள் எல்லாம் புதிய முன்னெடுப்புகள் எடுக்க இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்றைய தற்பொழுது நம்முடைய அமர்வில் கூடுதலாக திமுகவிலிருந்து சேலம் தரணிதரன் இதில் பல அம்சங்களை ரகு சுட்டி காட்டுறாரு. தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்யப்பட்ட இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினது, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் சென்றது, நகர்ப்புறத்தினுடைய முதலீடுகளினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கினது அப்படின்றது 3 செக்டாராக அவர் சொல்கிறார். ஒன்று நிதி, தொழில்துறை, அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம். 3 துறையினுடைய பங்களிப்பும் இப்போ நடந்ததனுடைய விளைவை நாம் இப்போ பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்துருக்குறோமா? 4 ஆண்டுகளில் திமுக அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார கட்டமைப்பு இந்த 2024-25 எந்த புள்ளியில் மேம்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா திராவிட மாடல் ஆட்சினா எல்லா துறைக்கும் வளர்ச்சி, எல்லா மாவட்டத்துக்கும் வளர்ச்சி, எல்லா தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி. அதுதான் இந்த 4 வருஷம் ஆட்சியில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபண்டமெண்டல்ஸ் தான் எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல், பேசிக் ஃபண்டமெண்டல், நிர்வாகம் சரியாக நடக்கின்றதா, திறனாக நடக்கின்றதா அப்படிங்கிறது. அது நடந்திருக்கான்னு கேட்டால் மிக சிறப்பாக நடந்திருக்கு. அதுக்கு முதல் உதாரணமே பார்த்தோன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் டாப்பில் இருக்க மாநிலம் தமிழ்நாடு, அதே மாதிரி தொழில்துறை வளர்ச்சியிலும் டாப் இடத்துல இருக்க மாநிலம் தமிழ்நாடு. இப்போ நீங்கள் கேரளா, ஹிமாச்சல்லாம் ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சி டாப்பில் இருப்பாங்க, ஆனால் இப்போ தொழில்துறையில் இருக்க மாட்டாங்க. தொழில்துறையில் வளர்ந்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா, குஜராத் இருக்கட்டும், அவங்க சமூக பொருளாதார வளர்ச்சி இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இதுலேயும் டாப்பாக இருக்குது. ஆனால் நாம் அதையே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கன்னா 2க்குமே நம்ம ஃபோக்கஸ் கொடுத்துருக்கோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லப்படுகின்ற சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் 78,000 கோடியிலிருந்து 2020 78,000 கோடியிலிருந்து இப்போ 1,25,000 கோடியாக உயர்ந்திருக்கு. 50% மேலே இது இந்த அறிக்கையிலையும் கொடுத்துருக்காங்க. இருந்து என்ன தெரியுது, சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, மக்களுக்காக, நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், அவங்களுக்கான திட்டங்கள், அதோட 50% அதிகம் செலவு பண்ணியிருக்கோம். அதே சமயம் சார் சொன்ன மாதிரி தொழில் வளர்ச்சிக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ தொழில் வளர்ச்சிக்கு தொழில் நிறுவனம் பார்ப்பாங்க என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த அரசாங்கம் திறன் என்ன அப்படின்னு. அதுக்கு முதல் விஷயம் நம்ம செஞ்சது பொருளாதார குழு, 5 பொருளாதார நிபுணர்களை போட்டு. அதனால் என்ன பயன்னு நிறைய பேர் புரியாதவங்க இல்லை அரசியல் சரி நினைக்கிறவங்க கேட்கலாம். ஆனால் அந்த குழுவை போட்டு 6வது மாதமே தி எக்கனாமிஸ்ட் அப்படின்னு உலக புகழ்பெற்ற நாளிதழ், உலகத்தில் எல்லா சிஇஓக்களும் ஒரு பெரிய நிறுவனங்களின் தலைவர்களும் படிக்கக்கூடிய மேகசின். அது வாரத்துக்கு ஒரு முறை வரும். இந்தியாவுக்கே ஒரு மாதத்துக்கு ஒரு பேஜ் தான் கொடுப்பாங்க, இல்லை மேக்ஸிமம் 2. ஏஷியாங்கிற செக்ஷனில் 200 பக்கம் வரும். எல்லா நாடுகளை பற்றி கவராக இருக்கும். ஆனால் அதில் தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு ஒரு பக்கம் கொடுத்தாங்க. முதல் முறையாக ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு ஒரு பக்கம் கொடுத்து பாராட்டியது தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த பெருமை அவருக்கு மட்டும்தான் செல்லும். அதில் எம்கே ஸ்டாலின், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் இஸ் நாட் வாட் மோடி இஸ் அப்படின்னு. மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடி என்னவோ இல்லையோ அதாக இருக்கின்றார், பேச்சில் மட்டும் இல்லை செயல் வீரராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தா என்ன தோணும் உங்களுக்கு? அதை பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள், அந்த நிறுவன தலைவர்கள் ஓகே இங்கே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்த உடனே வெள்ளை அறிக்கையை விட்டோம், டிரான்ஸ்பேரன்சியை காமிச்சோம். அதே மாதிரி அப்போ இருந்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசும், இப்போ நிதியமைச்சரும், அப்போ இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களும், இப்போ இருக்கிற ஐடி மினிஸ்டரும், அப்புறம் இப்போ இருக்கிற தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுனால அந்த பேரை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லி டாவோஸ் நடக்குது. அதெல்லாம் 2021 முன்னாடி நம்ம அங்கே போனதே கிடையாது. இப்போ ஒவ்வொரு வருஷமும் போகிறோம், இல்லை ஒரு டெலிகேஷனோட போகிறோம். அங்கே போயிட்டு எல்லா கம்பெனியோட சிஇஓக்களையும் பார்க்குறோம். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, நாம் இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நடத்துறது மட்டும் இல்லாமல் கைடன்ஸ் மூலமாக அந்த ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் சரியாக நடக்கின்றதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ அப் பண்ணுறோம். சும்மா ஒப்பந்தம் மட்டும் போட்டுட்டு விடுறதில்லை. எந்தெந்த ஒப்பந்தம் நிஜமே நிறைவேறும். இப்போ ஒருத்தங்க ஒப்பந்தம் போடணுங்கிறாங்கன்னா அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் என்ன, ஓகே அவனுக்கு டேர்ன் ஓவர் 10,000 கோடி, அவனுக்கு டேர்ன் ஓவர் 10,000 கோடி, அவனுக்கு ஃபினான்ஷியல் எல்லாம் இருக்கா, அவன் 2,000 கோடி முதலீடு பண்ணுறேன்னு சொல்கிறான்னா பண்ணுறதுக்கு அவனுக்கு எபிலிட்டி இருக்கா, அந்த கம்பெனி அந்த ரேட்டிங்லாம் கொடுப்பாங்கல்ல, B++லாம் இருக்கும், அந்த ரேட்டிங்லாம் அவன் லோன் வாங்குற அளவுக்கு இருக்கா, இந்தியாவில் அவனுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கா, அந்த மாதிரி நிறுவனத்தோட மட்டும்தான் ஒப்பந்தம் போட்டு
அவங்களுக்கு லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லா அப்ரூவலும் வாங்குறதுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல பண்றதுனால தான் இப்போ இந்த அனுபவங்கள் கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த அனுபவங்கள் இப்போ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டா இந்த பட்ஜெட் மாறி இருக்குது. கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கான கூடுதல் எதிர்பார்ப்பு அப்படின்றது 2026 தேர்தலை மையமிட்டு புதுச்சேரியினுடைய பட்ஜெட்ல கூட சில அறிவிப்புகள் மகளிர் மேம்பாட்டுக்கான நிதி எல்லாம் ஒதுக்கப்படும். அப்படிப்பட்ட சிறப்பு திட்டங்கள் எதுவும் இதுல பட்ஜெட்ல இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே நம்ம பட்ஜெட்டுங்கிறது வந்து தேர்தலை வச்சு 5 வருஷம் வச்சு போடுற பட்ஜெட் இல்லை. தமிழ்நாடு ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இப்போ இந்தியாவில் எப்படி முன்மாதிரியான மாநிலமாக இருக்கும், உலகத்திலே ஒரு முன்மாதிரியான இடமா இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு நோக்கத்தோடு தான் போடுறோம். இப்போ எல்லாம் நினைப்பாங்க இலவசம் கொடுக்குறாங்க, இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எல்லாரும் ஜோப்பில் வாங்கி கீழே போடுறது இல்லை. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருக்கு ஏழையிலேயே நடுத்தர மக்கள் கொடுத்தா அந்த 1000 ரூபாயை கொடுத்த 3ஆவது நாளே மகளிர் செலவு பண்ணுறாங்க. எதுக்காக செலவு பண்ணுறாங்க? குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து மேம்படுத்த, இல்லை அவங்களுக்கு ஒரு புத்தகம் வாங்கி தர. அவங்க போய் ஒன்று என்ன பண்ணாங்க, புத்தக கடையில் அந்த காசு கொடுக்க போகிறாங்க, இல்லை கடைக்கு போய் பொருள் வாங்க போகிறாங்க, அந்த கடைக்கு காசு போகுது. அந்த கடைக்கு 1000 ரூபாய் காசு போகுது அப்படின்னா அவனுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு மாதம் ஒரு 50,000 வருமானம் வரும். அதை வச்சு அவன் போய் ஒரு பைக்கு புதுசு வாங்குவான். அப்படின்னா பைக் உற்பத்தி அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்ஸேஷன் அதிகரிக்கும். அதனால தான் தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் ஜிடிபி க்ரோத்தில் பயமாக இருக்கிறது காரணம் இந்த மாதிரி திட்டங்கள். எப்படி எக்கனாமிக் க்ரோ பண்ணுறது. அதனால தான் உலகத்தில் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, புட் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த புவர். அதனால தான் இப்போ இலவச பேருந்து பயணம் கொடுக்குறோன்னா அவங்க 100 ரூபாய் 1000 ரூபாய் மிச்சமாகுது. அந்த காசு அவங்க மாதம் வேறு ஏதாவது விஷயம் செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி மகளிருக்கும் மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேர்ந்தா நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோம். இதனால் என்ன ஆகும், இப்போ இதனால் லாங் டேர்ம் இம்பாக்ட் இருக்குது. இப்போ மகளிர் வந்து 30% பேர் தான் அரசு பள்ளியில் படித்தவங்க கல்லூரியில் சேர்ந்தாங்களாம். 28%. தமிழ்நாட்டோட ஓவரால் ஆவரேஜோட கம்மியாக இருந்தது. ஆனால் நம்ம 1000 ரூபாய் கொடுத்த உடனே அது 70% ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன 40% பேர் கிட்டத்தட்ட அதிகமாக கல்லூரிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 40% அட்லீஸ்ட் ஒரு 50% 70% வேலைக்கு போவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிருக்க முடியாது. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு மாதம் ஸ்டார்டிங் சேலரி 50,000 ஒரு 5 வருஷம் கழிச்சு 1 லட்சம் வரைக்கும் வரும். அப்படின்னா அது அதில் ஒரு 20% பேருக்கு அப்படி வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு இப்போ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் போடணும், அதுக்கப்புறம் கல்லூரிக்கு நல்ல கல்லூரியில் சேர்த்தணும், அந்த பொண்ணு வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அம்மா வேலைக்கு போனால் பொண்ணு வேலைக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம், 90%. இப்போ அப்பா அம்மா படிக்கல அப்படின்னா அந்த பெண்ணும் படிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம படிப்பு கொடுத்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் இப்போ கல்லூரிக்கு போகிறாங்க. அதுவும் நீங்கள் மகளிருக்கு நீங்கள் அது கொடுக்கும்போது அவங்க வந்து அதை குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்கும். ஸோ இதோட இம்பாக்ட் எப்போ தெரியும் உங்களுக்கு, இன்னொரு 18 வருஷம் கழிச்சு தெரியும். ஏன்னா அவங்களாம் காலேஜ் முடிச்சு 3 வருஷம், ஒரு வேலைக்கு போய் ஒரு 4 வருஷம் 7 வருஷம், அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்க வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த இம்பாக்ட்லாம் தெரியும். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டாக இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து வெறும் 18% மகளிர் தான் வேலைக்கு போகிறாங்க, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் 35%. ஆனால் அதுவே 80% தானே யோசிச்சு பாருங்க. ஏன்னா மகளிர் தான் 50% பாப்புலேஷனில். அப்படி இருக்கும்போது அவங்க 35%னா அது டபுள் ஆகும்போது உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ப்ராடக்டே 30% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் இம்பாக்டில் நம்ம முதலமைச்சர் யோசிச்சு பண்ணுறது. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துமே வந்து பார்த்தோம்னா நம்ம செமிகண்டக்டர்ஸ் அதே மாதிரி இப்போ இப்போ என்ன மாதிரி க்ரோத் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னா என்ன, கிளைமேட் சேஞ்ச். தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருக்குது. அந்த கிளைமேட் சேஞ்சை ரிலேட்டடாக என்ன வருது, பேட்ரி வெஹிக்கிள்ஸ் இந்தியாவிலே 80% வாகனங்கள் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்படுகின்றது. ஸோ பேட்ரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இப்போ மார்க்கெட் பெனிட்ரேஷன் 10% இருக்கலாம். ஆனால் அது க்ரோத் ரேட் எடுத்து பாருங்கள் 20%, 30%. இன்னும் 20-30 போயிடுச்சுன்னா இவ்வளோ இந்தியாவில் இருக்கிற 50%, 60% வாகனங்கள் பேட்டரி வண்டியாக தான் இருக்கும். அப்படின்னா அந்த வண்டி எல்லாமே தமிழ்நாட்டில் தயாரிக்கும் போது நம்ம அதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து பசுமை ஹைட்ரஜன், அதுதான் வந்து எனர்ஜி தான் வந்து உலகத்தில் வந்து முக்கியமான விஷயம். பசுமை ஹைட்ரஜன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 90% அவுட்புட் தமிழ்நாட்டில் தான் வரப்போகுது. அதனால தான் நம்ம தூத்துக்குடியிலையும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸ் எல்லா விஷயத்துலையுமே வந்து இப்போ செமிகண்டக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் கார்னால் வந்து என்ஜின் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டோம். ஆனால் இப்போ காரில் எடுத்துட்டிங்கன்னா 20% தான் மெக்கானிக்கல். நான் சொல்கிறது டீசல் பெட்ரோல் காரில் ட்ரக்கில் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் ஆயிடுச்சு, எலக்ட்ரானிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளார முக்கியம் என்ன, சிப்பு. ஃபோனில் இருக்கிறது என்ன, சிப். அந்த சிப் மேம்பாட்டுக்காக நம்ம எல்லா விஷயங்களும் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் செமிகண்டக்டர் எல்லாமே போட்டிருக்கோம். அது இல்லாமல் முக்கியம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஜாப் ஜென்ரேஷன் வந்து பார்த்தோம்னா அதிகமாக நடக்கிறது ஸ்டார்ட் அப்பில் மட்டும்தான். ஸ்டார்ட் அப்பில் வந்து தமிழ்நாடு 2021க்கு முன்னாடி நான் வந்து சும்மா திமுக செய்தி தொடர்பான சொல்ல நான் டேட்டாவை சொல்கிறேன். ஒன்றிய அரசு தரவுகள் படியே 22வது 30வது இடத்துக்குள்ளே தான் மாறி வந்துட்டு இருந்தது. 2011 21 வரைக்கும் கிட்டத்தட்ட வெறும் 2400 ஸ்டார்ட் அப் தான் தமிழ்நாடு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 8,000 ஸ்டார்ட் அப் புத்தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 25வது 11வது 6வது அப்புறம் 1வது இடத்துக்கு வந்துட்டோம்.
எது ஸ்டேட் சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் 4 வருஷத்தில். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து இந்தியா ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா வெறும் உயர்ந்த ஜாதி மக்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் யூனிகார்ன்னு சொல்கிறாங்க ஸ்டார்ட் அப் $1 பில்லியன் டர்ன் ஓவர் வர காரணங்களா யூனிகார்னுபாங்க. அது யூனிகார்ன் ஓனர் யார் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 சமுதாயம் சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆக்சஸ் டு ஃபண்டிங், சோஷியல் கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் கனெக்ஷன்ஸ்க்கு அடுத்தது வந்து படிப்பு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை உடைக்கணும், எல்லா ஜாதியினரும் ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் ஆகணும், யூனிகார்ன் ஓனர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பட்டியலின மக்கள், மகளிர் அவங்களுக்குலாம் வந்து ஊக்கத்தொகை கொடுத்து 50 கோடி வருஷம் நம்ம ஒதுக்கியிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் 10லேருந்து 25 நிறுவனங்களுக்கு நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு வருஷம் வழங்குறார். ஸோ அதனால் இந்த நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் இதில் வந்து ஒரு 10% நிறுவனங்கள் வந்து யூனிகார்ன் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பின்தங்கிய சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் ஒரு 10,000 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனிக்கு தலைவராகின்றார் என்றால் அந்த சமுதாயத்தமே முன்னேறும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய சமுதாயம் முன்னேறும் போது இன்னும் தமிழ்நாடு ஒரு வல்லரசு மாநிலமாகும். ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை 2025-26 தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த பட்ஜெட் ஆனது தாக்கலாக இருக்கிறது. என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இடம்பெற போகின்றன, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளத்தினுடைய மேம்பாட்டிற்கும் விவசாய வளர்ச்சிக்கும் தொழில்துறையினுடைய மேம்பாட்டிற்கும் என்னென்ன புதிய அறிவிப்புகள் இடம்பெற போகின்றன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம்.